அரசின் இலவச திட்டம் தானே மேடம், இதுக்கு ஏன் மேடம் லஞ்சம் கேக்குறீங்க? இது எல்லாம் உனக்கு நல்லா தெரியும், பணம் மட்டும் கொடுக்க தெரியாதா? அதிகாரத்தோடு லஞ்சம் கேட்ட அதிகாரியை வீட்டுக்கு அனுப்பி வைத்த விஜிலன்ஸ். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரிமலைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசவன், இவரது மனைவி ஜெயா. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ள நிலையில் மருத்துவரின் ஆலோசனையின்படி முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சேவையில் அரசு சலுகை வேண்டி விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். இது குறித்து மேலும் பல முறை விசாரணைக்கு வருவதாக சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நல அலுவலர் ஜீவா தாய் ஜெயாவை பல முறை அலைய விட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயாவை திங்கட்கிழமை அலுவலகம் வருமாறு அதிகாரி ஜீவா கூற, தனது கணவர் கேசவனோடு சமூக நலத்துறை அலுவலர் ஜீவாவை சந்தித்து ஆவணங்களை எல்லாம் கொடுத்து பத்திரம் எப்போது வரும் என்று கேட்டபோது அலுவலக செலவுக்காக தனக்கு 3000 ரூபாய் கண்டிப்பாக வேண்டும் என்று ஜீவா சொல்லி அனுப்பிவிட்டார். நாங்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்களால் இவ்வளவு தொகை தர முடியாது, இது அரசின் இலவச திட்டம் தானே என கேட்டதற்கு, இது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், பணம் மட்டும் கொடுக்க தெரியாதா என சொல்லி திட்டி அனுப்பிவிட்டாராம். இதனால் மனமுடைந்த ஜெயா திருவண்ணாமலை மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் இது குறித்து புகார் அளிக்கிறார். அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவப்பட்ட ரூபாயை ஜீவாவிடம் கொடுக்க, அதனை வாங்கி நோட்டு எல்லாம் சரியாக இருக்கிறதா என உற்று பார்த்த ஜீவா அதனை தனது பர்ஸில் வைத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஜீவாவை கையும் களவுமாக பிடித்து இழுத்துச் சென்றனர்.